ராஜா என்ற 12ஆம் வகுப்பு மாணவன். அவனுக்கு அவன் அப்பா முருகன் மீது எப்போதும் ஒரு கோபம். எல்லாருடைய அப்பாவும் பைக் வாங்கி தர்றாங்க, நீ மட்டும் எதுவுமே வாங்கி தரமாட்டுகிறீங்க என்று அடிக்கடி சண்டை போடுவான். முருகன் ஒரு தினக்கூலி தொழிலாளி. காலை முதல் மாலை வரை வெயிலில் உழைத்தாலும் மகனிடம் ஒரு நாளும் தன் கஷ்டத்தை சொல்லியதில்லை. ஒரு நாள் பள்ளியில் சுற்றுலா அறிவிப்பு வந்தது. எல்லா நண்பர்களும் சுற்றுலாவிற்கு பணம் கொடுத்தார்கள். ஆனால் ராஜாவுக்கு மட்டும் பணம் கிடைக்கவில்லை. உனக்கு இப்போ அது தேவையில்லை, படிப்புல கவனம் செலுத்து என்று மட்டும் சொன்னார் அப்பா. அந்த வார்த்தை ராஜாவின் மனதை உடைத்தது. அன்றிரவு அப்பா வீட்டுக்கு வரவே இல்லை. மறுநாள் காலை அப்பாவின் நண்பர் ஒருவர் வீட்டுக்கு வந்தார். உங்க அப்பா நேற்றிரவு கூடுதல் வேலை பார்த்தாரு, உன் சுற்றுலா பணம் சம்பாதிக்கணும்னு. வேலை முடிஞ்சு வரும்போது மயங்கிட்டாரு, மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. அந்த வார்த்தை ராஜாவுக்கு மின்னல் போல இருந்தது. அவன் மருத்துவமனைக்கு ஓடினான். படுக்கையில் சோர்ந்து கிடந்த அப்பாவின் கையில் ஒரு சிறிய கவர். அதை திறந்தான். அதில் சுற்றுலா கட்டணத்துக்கான பணமும் ஒரு சின்ன கடிதமும் இருந்தது. நீ ஆசைப்பட்டதை வாங்கித் தர முடியாத நாள்கள் இருக்கும், ஆனால் உன் ஆசைக்காக நான் முயற்சி செய்யாத நாள் ஒருபோதும் இருக்காது. அந்த கடிதத்தை படித்த ராஜா கதறி அழுதான். அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்க அன்பை புரிஞ்சிக்காம உங்களை காயப்படுத்திட்டேன் என்றான். முருகன் மெதுவாக சிரித்தார். நீ சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும்டா. அந்த நிமிடத்தில் ராஜாவுக்கு புரிந்தது. அம்மாவின் அன்பு கண்ணீரில் தெரியும், ஆனால் அப்பாவின் அன்பு வியர்வையில் மறைந்திருக்கும்.